ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராக் வித் மீ யூடியூப் சேனல். இது ரேபிட் ரிவிஷன் சீரீஸ்க்கான கிளாஸ் 4. ஃபஸ்ட்டு 3 கிளாஸ் நீங்கள் பார்க்கலன்னா சேனல் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போய் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த கிளாஸ் நோட்ஸ்க்கான மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டெலகிராம் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து a person borrowed some money on a simple interest. After 4 years, he returned 9/5 of the money to the lender. What was the rate of interest அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதாவது 9/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. என்ன சொல்லியிருக்காங்க? he returned 9/5, அதாவது 5 ரூபாய் என்ன பண்ணியிருக்காருன்னா கடன் வாங்கியிருந்தாருன்னா அதில் 9 ரூபாய் என்ன பண்ணியிருக்காருன்னா திருப்பி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த 5 ரூபான்றது நம்மளுக்கு என்னவாக இருக்குன்னா பிரின்சிபலாக இருக்கும். கரெக்டாக? இப்போ இந்த 5 ரூபான்றது நம்மளுக்கு பிரின்சிபல், திருப்பி கொடுத்தது நம்மளுக்கு அமௌண்ட்டாக இருக்கும். அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ என்ன இருக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு இந்த அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் தான் என்னது நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக. அப்போது 4 ரூபா வட்டியாக கொடுத்துருப்பார். 5 ரூபா கடன் வாங்கியிருக்காரு, 4 ரூபா வட்டி கொடுத்துருக்காரு, ரெண்டும் சேர்த்து 4 வருஷத்தில் பே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதற்கான ரேட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்னது? PNR/100, அதாவது பிரின்சிபல் 5 இன்ட்டு என். என்னன்னா நம்மளுக்கு எத்தனை வருஷம்? 4 வருஷம், 4 இயர்ஸ் டைம் பீரியட், இன்ட்டு ஆர் ரேட் பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு தெரியணும், டிவைடட் பை 100 ஈக்குவல் டு நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு 4. அப்போ இங்கே 4 வந்துடும். ஓகே, இப்போ இந்த 4ம் கேன்சல் ஆகிடுச்சா? 5 20s are 100. அப்போ ஆர் ஈக்குவல் டு 20% பெர் ஆனமாக இருக்கும். ஓகேங்களா? ரிட்டர்ன் பண்ண அமௌண்ட்டு இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு. இது தெரிஞ்சால் இந்த சம்மை என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? A thief pursued by a policeman was 150 meters ahead at the start. If the ratio of the speed of a policeman to that of a thief was 5:4, then how far could the thief go before he is caught by the policeman அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீஃபுக்கும் போலீஸ்மேனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 150 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல போலீஸ் இருந்தார், இந்த இடத்துல தீஃப் இருக்காருன்னா அவங்க 2 பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 150 மீட்டர். ஓகே, இப்போ இந்த தீஃபு இந்த போலீஸை பார்த்ததே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஓடி இருப்பாரா? ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஓடி என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த போலீஸ்கிட்ட மாட்டியிருப்பார். கரெக்டு தானே? அப்போது இந்த தீஃபு இங்கேருந்து இங்கே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஓடி இருப்பார். இந்த தீஃப் இங்கேருந்து இங்கே ஓடி இருப்பாரா? ஓகே, இந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே ஓடி இருப்பார். கரெக்டாக? 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரே டைமில் தான் ஓட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தீஃபு இந்த எக்ஸ் மீட்டர்ஸ் ஓடி இருப்பார்னு வச்சுக்கலாமா, இங்கே எக்ஸ் மீட்டர் ஓடி இருப்பார். இந்த போலீஸ்மேன் எங்கேருந்து இந்த எக்ஸ் மீட்டரும் ஓடி இருப்பார், ப்ளஸ் இந்த 150 மீட்டரும் சேர்த்து ஓடி இருப்பார். கரெக்டு தானே? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல போலீஸ்மேனும் இருப்பாங்க, யாரும் இருப்பாங்கன்னா தீஃபும் இருப்பாங்க. 2 பேரும் என்ன பண்ணிட்டாரு, இந்த போலீஸ்மேன் வந்து இந்த தீஃபை பிடிச்சிட்டார். அப்போ பாருங்கள், இந்த தீஃபு இந்த எக்ஸ் மீட்டர்ஸை கவர் பண்ண எடுத்துக்கிட்ட டைமும் இந்த போலீஸ்மேன் இந்த 150 + எக்ஸ் மீட்டர்ஸை எடுத்துக்கிட்ட டைமும் என்னது சேம். அப்போது இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு? டைம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. டைம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த தீஃபு இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ண எடுத்துக்கிட்ட டைமும் இந்த போலீஸ் இந்த 150 + எக்ஸ் மீட்டர்ஸை கவர் பண்ண எடுத்துக்கிட்ட டைமும் சேம். அப்போது டைம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சா? டைம் கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமா? இப்போ எடுத்துட்டோம் நம்ம டைம் வந்து கான்ஸ்டன்ட்னு எடுத்துட்டோம். டைம் வந்து கான்ஸ்டன்ட்னு எடுத்துட்டோம்னா என்ன ஆகிடும்? ஸ்பீடு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்துடும். கரெக்டாக? அப்போது எந்த அளவுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் அ போலீஸ்மேன் டு தட் ஆஃப் அ தீஃப் வாஸ் 5:4. இப்போது ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க போலீஸுக்கும் தீஃபுக்கும் எவ்வளவு? 5:4. ஸ்பீட் ரேஷியோ 5:4 இருக்குது. அப்போது ஸ்பீட் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு டிஸ்டன்ஸாக இருக்கிறதால அப்போ டிஸ்டன்ஸ் ரேஷியோவும் என்னவாக இருக்குன்னா 5:4 தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த போலீஸ்மேன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பார்? இந்த 150 + எக்ஸ் டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருப்பாரா? இந்த தீஃபு இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருப்பார். இப்போ பாருங்கள், இவங்க 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ஷனோட டிஃப்ரென்ஸ், அதாவது இந்த பார்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் 1.
இவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 150. ஏன்னா இந்த போலீஸ்மேன் இவரை விட 150 அதிகமாக ஓடிருப்பார். அப்போது இந்த 1ஓட வேல்யூ இந்த 150 மீட்டர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, ஹவு ஃபார் குட் த தீஃப் கோ பிஃபோர் இ காட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தீஃப் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓடி இருப்பாருன்னு கேட்குறாங்க. தீஃப் வந்து டிஸ்டன்ஸு இந்த 4 பார்ட்ஸ் ஓடி இருப்பார். இந்த 1 பார்ட்டோட வேல்யூ 150 மீட்டர்ஸ்னால் இந்த 4 பார்ட்டோட வேல்யூ எத்தனை மீட்டர்ஸாக இருக்கும்னா 600 மீட்டர்ஸாக இருக்கும். 150 × 4ஓட வேல்யூ 600 மீட்டர்ஸ். ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதால இவ்வளோ டைம் ஆகுது. டைம் கான்ஸ்டன்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், ஸ்பீட் ரேஷியோ ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ரேஷியோன்னு தெரிஞ்சிடும். அப்போ இவங்களுக்கு டிஸ்டன்ஸ் ரேஷியோக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு என்ன தெரியும், இந்த போலீஸ்மேன் 150 மீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடிருப்பார். அப்போ இந்த 1 பார்ட்டோட வேல்யூ 150னா இப்போ போலீஸ் எவ்வளோ மீட்டர் ஓடிருப்பார்னா இந்த 5 பார்ட் ஓடிருப்பார். இந்த 1 ஈக்குவல் டு 150னா அப்போ 5 ஈக்குவல் டு என்ன வரும், 5 ஈக்குவல் டு 750 வருமா, 750 150 × 5 750. பாருங்கள், இவங்க 2 பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரேஷியோ என்ன வருது, சேம் இந்த 5:4 தான் வரும். இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இவங்களுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 150. ஏன்னா போலீஸ்மேன் 150 எக்ஸ்ட்ரா ஓடிருப்பார், இந்த 150. ஓகேங்களா, கொஸ்டினில் தீஃபும் கேட்கலாம் போலீஸ்மேனும் கேட்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டினை கரெக்டாக படித்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. ட்ரிக்னாமெட்ரியில் இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம், இப்போ டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், இதுவும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். இதை இங்கே மல்டிப்ளை பண்ணலாம், இது இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 1 - cos θ, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ +1 + cos θ டிவைடட் பை என்ன இருக்கும், a + b a - bன்னு இருக்குது. a + b × a - bயோட வேல்யூ a². அதாவது a + b × a - b நம்ம எப்படி எழுதலாம்னா a² - b² எழுதலாமா. அப்போது இந்த இடத்துல a-ஓட வேல்யூ 1 இருக்குது. 1 மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். காசு ஸ்கொயர் பண்ணால் cos² θ அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த -cos θவும் +cos θவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மேலே என்ன இருக்கும், 2 இருக்கும். டினாமினேட்டரில் நம்மளுக்கு 1 - cos² θவோட வேல்யூ sin² θ அப்படின்னு தெரியுமா, sin² θ. பிகாஸ் sin² θ + cos² θவோட வேல்யூ 1ன்னு தெரியும். sin² θவோட வேல்யூ இந்த +cos² θ இங்கே வந்துருச்சுன்னா 1 - cos² θவாக இருக்கும். சேம் கோஸ் ஃபார் இந்த cos² θவும். இப்போ cos² θவோட வேல்யூ வேணும்னா 1 - sin² θவாகிடும். ஓகேங்களா, இப்போ இந்த 1 - cos² θவோட வேல்யூ sin² θ. இப்போ பாருங்கள், ஆப்ஷன்ஸில் என்ன இருக்குது, காசு சைனு, இந்த சைன் கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த 2 1/sin θவை நம்ம என்ன எழுதலாம்னா cosec θ அப்படின்னு எழுதலாமா. அப்போ இந்த 1/sin² θவை என்ன பண்ணிடலாம், cosecant square θ அப்படின்னு எழுதலாம். ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். 2 cylinders have the radii of their bases in the ratio of 4:5. Height and their heights are in the ratio of 5:7. Find the ratio of the curved surface area of the cylinder என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சிலிண்டர். இப்போ ஒரு சிலிண்டரோட கம்ப்ளீட் ஃபார்முலா எழுதலாமா. இப்போ ஒரு சிலிண்டர் இருக்குன்னா அதோட வால்யூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு πr² இருக்கும். இதுவே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ 2πr இருக்கும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ 2πr × h+r இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாமே சிலிண்டரோட ஃபார்முலாஸ். இப்போ நெக்ஸ்ட் இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 2 சிலிண்டரோட ரேடியஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு அப்போ என்ன எடுத்துக்கலாம், R1, இந்த கலர் வேணாம், R1 R2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து சிலிண்டர் 1, இது வந்து சிலிண்டர் 2. அதுக்கான ரேஷியோ 4:5 இருக்குது. நெக்ஸ்ட்டு அதோட ஹைட்டு, இந்த ஃபஸ்ட்டு சிலிண்டரோட ஹைட்டு, இந்த செகண்ட் சிலிண்டரோட ஹைட்டு. ஃபஸ்ட்டு சிலிண்டரோட ஹைட்டோட ஃபஸ்ட்டு ரேஷியோ என்னது 5, நெக்ஸ்ட்டு 7. ஓகேங்களா, ஓகே. இப்போது நம்மளுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோஸ் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த சிலிண்டர் 1க்கான கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எழுதிடலாமா. 2πr1h1 இது இந்த சிலிண்டர் 1க்கான ஃபார்முலா இஸ் 2. இந்த சிலிண்டர் 2க்கான ஃபார்முலா எழுதிடலாமா. 2πr2h2 இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த 2πயும் காமனாக இருக்குது, ஸோ கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு R1ஓட வேல்யூ என்னது 4. அப்போ 4 × h1ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும் 5.
அப்போ 4 into 5 is 2. R2ஓட வேல்யூ நம்மளுக்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க, இன்ட்டு H2ஓட வேல்யூ நம்மளுக்கு 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணிட்டா இந்த 5 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது 4:7 இருக்கும். அப்போது ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். பைப் அண்ட் சிஸ்டம்லேருந்து 2 pipes A and B can fill tank in 48 minutes and 66 minutes respectively. If both pipes are opened simultaneously, then how many minutes should a pipe be closed so that the tank can be filled in 32 minutes அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ எத்தனை நிமிஷத்தில் ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 48 மினிட்ஸில் ஃபில் பண்ணிவிடுன்னு சொல்கிறாங்க. பி 66 மினிட்ஸில் ஃபில் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான எல்சிஎம் எடுத்துருவோமா? எல்சிஎம் என்னவாக இருக்கும்? 48 6 into 8 எழுதலாம். இங்கே 66 இருக்குது. அப்போ 6 into 11 பண்ணால் நம்மளுக்கு 66 கிடச்சிரும். கரெக்டாக? அப்போ இதுதான் எல்சிஎம்மாக இருக்கும். இப்போ உங்களுக்கான எஃபிஷியன்சி பார்க்கணும். என்ன பண்ணுவோம்? டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் பண்ணால் நம்மளுக்கு எஃபிஷியன்சி கிடைக்குமா? இது டோட்டல் ஒர்க்லேருந்து இந்த 48 டிவைட் பண்ண என்ன வரும்? இந்த கீழே இருக்க 48 இந்த 48 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் 11 இருக்கும். அப்போ இவரோட எஃபிஷியன்சி நம்மளுக்கு 11ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பியோட எஃபிஷியன்சி டிவைடட் பை 66 பண்ணுவோமா? இந்த 66 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே ரிமைனிங் 8 இருக்கும். ஓகே, அப்போ பியோட எஃபிஷியன்சி 8 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இஃப் போத் பைப்ஸ் ஆர் ஓப்பன்ட் சைமல்டேனியஸ்லி ஆஃப்டர் ஹவு மெனி மினிட்ஸ் ஷுட் பைப் பி க்ளோஸ்டு ஸோ தட் த டேங்க் கேன் பி ஃபில்ட் இன் 32 மினிட்ஸ். அதாவது ஒரு டேங்கை மொத்தமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 32 மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது மொத்தமாக ஃபில் ஆகிறதுக்கு 32 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அது எப்போ க்ளோஸ் பண்ணணும்னு தெரியல. ஒரு குறிப்பிட்ட நேரம் ஏ ப்ளஸ் பி என்ன பண்ணுறாங்கன்னா சேர்ந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அதுதான் எவ்வளோ நேரம்னு தெரியல. ஓகேங்களா? அதுதான் கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு எக்ஸ் மினிட்ஸ்னு வச்சுக்கலாமா? எக்ஸ் மினிட்ஸு ஏ ப்ளஸ் பியை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த டைம் முடிஞ்சதுமே என்ன பண்ணுறாங்க? பைப் பி ஷுட் பி க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட டைம் முடிஞ்சதுமே பியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்போ என்ன பண்ணுறாங்க? வெறும் ஏ மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃப் பண்ணாமல் அப்படியே ஏவை மட்டும் ஓட விட்டுறாங்க. ஓகேங்களா? ஓட விட்டுறதால என்ன ஆகுது? 32 மினிட்ஸில் இந்த கம்ப்ளீட் டேங்க்குமே ஃபில் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? இப்போது இது ஒரு ஒய் மினிட்ஸ் ஏ மட்டும் ஓடுன்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னா இந்த எக்ஸு ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ தான் நம்மளுக்கு 32 மினிட்ஸ்ன்னு தெரியுமா? இப்போ பாருங்கள், ஏ என்ன பண்ணுது? இந்த கம்ப்ளீட் 32 மினிட்ஸுமே ஏ ரன் ஆகுது. கரெக்டு தானே? ஏவை எந்த இடத்துலையுமே ஆஃப் பண்ணவே இல்லை, பியை மட்டும்தான் ஆஃப் பண்ணுறாங்க. அப்போது இந்த 32 மினிட்ஸுக்குமே என்ன ஆகுது? ஏ ரன் ஆகுது. ஏ பைப் ரன் ஆகிட்டே தான் இருக்குது. அப்போ 32 மினிட்ஸ்க்கு ஏ மொத்தமாக எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமா? இது டோட்டல் ஒர்க்காக இதை நம்ம என்ன பண்ணலாம்? 6 8 ஆர் 48 48 into 11 பண்ணால் 8 2 ஒரு 5. ஓகேங்களா? 528ன்றது நம்மளுக்கு டோட்டல் ஒர்க்கு. இப்போது 32 மினிட்ஸில் இன்ட்டு 11 பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும்? ஏ இந்த 32 மினிட்ஸ்க்கு எவ்வளவு ஃபில் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? 2 3 2 3. அப்போது 352 ஒர்க் என்ன பண்ணியிருப்பார்? இந்த 32 மினிட்ஸில் ஏ கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். கரெக்டாக? ஓகே, அப்போ ரிமைனிங் ஒர்க் என்ன இருக்கும்? இங்கே ஒரு 6 12 5 போச்சுன்னா 7 1. அப்போது ரிமைனிங் இந்த 176 யார் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பி கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். ஏன்னா ஏவோட கம்ப்ளீட் ஒர்க்குமே நம்ம எடுத்தாச்சு. ஏ முழுசாக 32 நிமிஷம் ஓடி இருக்கும். ஸோ இந்த 32 நிமிஷத்தில் இந்த 352 ஒர்க்கை பி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிமைனிங் இருக்க 176 ஒர்க்கை யார் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பி தான் பண்ணியிருப்பார். கரெக்டாக? அப்போ இந்த 176 டிவைடட் பை இவரோட எஃபிஷியன்சி போட்டால் நம்ம எவ்வளோ நேரம் தெரிஞ்சிக்கலாமா? பியோட எஃபிஷியன்சி 8. இங்கே 8 பண்ணணும். நம்மளுக்கு என்ன வரும்? 2s are 16, இங்கே ஒரு 1 மறுபடியும் 2s are. அப்போது 22 மினிட்ஸ் பி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 22 மினிட்ஸுக்கு என்ன ஆகுது? பி ஒர்க் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஃபஸ்ட்டு 22 மினிட்ஸுக்கு ஏவும் பியும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸுக்கு அப்போ இந்த ஒய் ஈக்குவல் டு என்னதுன்னு தெரிஞ்சிருச்சு. y ஈக்குவல் டு 10 மினிட்ஸ். இந்த 10 மினிட்ஸ் தனியாக ஏ மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த 22 மினிட்ஸு ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டினை இப்படியும் ஃப்ரேம் பண்ணலாம். ஏ மட்டும் தனியாக எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு கேட்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 7 tan θ ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இதை எப்படி எழுதலாம்னா இந்த 7 இந்த பக்கம் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அப்போது tan θ ஈக்குவல் டு 3/7 ஆகிடும்.
tan theta என்ன எழுதலாம் நம்ம sin theta டிவைடட் பை cos thetaவாக இருக்கும் ஈக்குவல் டு 3/7. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 7 sin theta ப்ளஸ் 5 cos theta டிவைடட் பை 7 sin theta மைனஸ் 2 cos theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இங்கே நியூமினேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் பவர் என்னவாக இருக்குது, சேமாக இருக்குது. இங்கே பவர் 1 இருக்குது, இங்கேயும் பவர் 1 தான் இருக்குது, இங்கேயும் பவர் 1 தான் இருக்குது, இங்கேயும் பவர் 1 தான் இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னா, டேரெக்டாக இந்த sin thetaவோட வேல்யூ 3 ஆகும், இந்த cos thetaவோட வேல்யூ 7 ஆகும் எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் இப்போ பாருங்கள், இப்போ சப்போஸ் என்னென்னா இங்கே 2 இங்கே 2 இந்த இடத்துல 4 இந்த இடத்துல 4 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ நம்ம எடுக்க முடியாது. டேரெக்டாக என்ன பண்ணோன்னா நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம்னா இதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த கேஸில் என்ன இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, பவர் ரெண்டுமே சேமாக இருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக sin thetaவோட வேல்யூ 3னும் cos thetaவோட வேல்யூ 7னும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ சைனோட வேல்யூ நம்ம 3ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 7 3s ஆர் இங்கே என்ன வருது 21 ப்ளஸ் இங்கே 5 காசோட வேல்யூ 7 எடுத்திருக்கோம். அப்போ 5 × 7ஓட வேல்யூ 35 டிவைடட் பை 7 3s ஆர் மறுபடியும் 21 மைனஸ் 2 7s ஆர் என்ன வருது நம்மளுக்கு 14 வருது. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா, 21 + 35 வந்து ஒரு 56 21 - 14 நம்மளுக்கு வந்து ஒரு 7 வருமா, ஆமாம் 7. ஓகே, இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் 8s ஆர் போகும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இந்த ரூல் ஒன்லி இந்த 2 டிகிரியும் சேமாக இருந்தால் மட்டும்தான். இந்த 2 டிகிரியில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக எடுத்தோன்னா ஆன்சர் கண்டிப்பாக தப்பாக தான் வரும். ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். In triangle ABC, the length of a side BC is 2 cm less than the twice of a length of a side of AB அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லாங்குவேஜ் சம்மாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா. இந்த ட்ரையாங்கிள் என்ன சொல்லியிருக்காங்க, ஏபிசின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, இஃப் லென்த் ஆஃப் அ சைட் பிசி, அதாவது இந்த லென்த் ஆஃப் அ சைட் பிசி வந்து என்ன சொல்கிறாங்க, பிசி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா இங்கே ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கணும். 2 cm less than the twice of a length of AB. ஏபியோட 2 மடங்கை விட 2 கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. twice of a length பிசியை விட 2 கம்மியாக இருக்குது. அப்போது இந்த ஏபி அதாவது 2 times of AB தானே சொல்லியிருக்காங்க, twice of AB. அப்போ twice of ABயை விட 2 கம்மியாக இருக்குது இந்த BC அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, the length of AC exceeds the length of AB by 10 cm அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது AC என்ன ஆகுது, ஏபியை விட 10 அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏபியை விட 10 அதிகமாக இருந்தால் அது AC அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 40. பெரிமீட்டர்னா என்னது, நம்மளுக்கு சுற்றளவு அப்படின்னு தெரியுமா. அப்போது ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசியோட வேல்யூ 40 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இங்கே இருக்க பிசியோட வேல்யூ தெரியும். அப்போ டேரெக்டாக இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏசியோட வேல்யூ தெரியும். அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது, இந்த ஏபி இங்கே அப்படியே இருக்கும், ஏபி ப்ளஸ் இந்த பிசிக்கு பதில் என்ன எழுதிடலாம், 2AB - 2ன்னு எழுதிடலாமா. அப்போ இங்கே ஒரு ப்ளஸ்ஸு, இந்த ஏசிக்கு பதிலாக AB + 10ன்னு எழுதிடலாம். AB + 10 ஈக்குவல் டு என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மொத்தம் எத்தனை ஏபி இருக்குன்னு பாருங்கள், 1 3 4. அப்போது 4AB இங்கே -2 + 8னா அப்போ என்ன, +10னா +8 வருமா. +8 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா -8 ஆகிடும். அப்போ 40 - 8 32ன்னு வந்துடும். இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா ஏபியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, 8 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏபி = 8. இந்த சைடோட வேல்யூ 8 cm அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க, டிட்டர்மைன் த லென்த் ஆஃப் ஸ்மாலஸ்ட் சைடு ஆஃப் அ ட்ரையாங்கிள். இதில் ஸ்மாலஸ்ட் சைடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 3 வேல்யூவும் கண்டுபிடிச்சா தான் தெரியும். 8ன்றதே ஸ்மால் தான், ஏன்னா இதை விட இது அதிகமாக இருக்குது, இதை விட இது அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், 8ஆக தான் இருக்க முடியும். ஏன்னா ஏபியை விட ஏசி பெருசுன்னு சொல்லிட்டாங்க, பிசியும் ஏபியோட பெருசாக தான் இருக்கணும். கரெக்டு தானே. இப்போ ஏபியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, ஏபியோட வேல்யூ 8ன்னு தெரியுமா. அப்போ இங்கே என்ன வருது, 16 - 2 என்ன வரும், பிசியோட வேல்யூ நம்மளுக்கு 14 அப்படின்னு தெரியும். ஏசியோட வேல்யூ இது 18ஆக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இதில் ஸ்மாலஸ்ட் சைடுனா 8, லாங்கஸ்ட் சைடுனா 18. ஓகேங்களா. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சம், லென்த்தி சம் கூட. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம்.
காட் பவர் 4 ஓகே, இதை டீட்டானே எடுத்துக்கலாம். டீட்டா இங்கேயும் டீட்டானே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ டீட்டானே எடுத்துக்கலாம். காட் பவர் 4 டீட்டா இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்கா? ஓகே, காட் பவர் 4 டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா காஸ் பவர் 4 டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ என்ன கேட்குறாங்க. ஓகேங்களா, ஓகே, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ பாருங்கள், இந்த காட் பவர் 4 டீட்டா இந்த மைனஸ் காட் ஸ்கொயர் இங்கே வந்துருச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடுமா? ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும், கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ என்னன்னு தெரியும், 1ன்னு தெரியுமா? அப்போது கொசிகன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு எழுதலாமா? இங்கே பாருங்கள், இங்கேயும் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா இருக்குது, இங்கேயும் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக இந்த கொசிகன் ஸ்கொயர் டீட்டாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ இந்த காட் பவர் 4 எழுதிடலாம்னா நம்ம காஸ் பவர் 4 டீட்டா டிவைடட் பை சைன் பவர் 4 டீட்டான்னு எழுதலாமா? பட் இங்கே என்ன வந்துடும், கொசிகன் ஸ்கொயர்னு வந்துடுமா? கொசிகன் ஸ்கொயரை என்ன பண்ணலாம், 1 பை சைன் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, இப்போது இந்த ஸ்கொயரும் இந்த 4ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே ஸ்கொயர் வந்துடுமா? அப்போ காஸ் பவர் 4 டீட்டா ஈக்குவல் டு டிவைடட் பையில் இங்கே என்ன இருக்கும், இங்கே 1 இருக்கும், இங்கே சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு இருக்கும். காஸ் பவர் 4 டீட்டாவோட வேல்யூ சைன் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் பவர் 4 டீட்டாவோட வேல்யூ சைன் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இங்கே என்ன பண்ணிடலாம், இங்கே டேரெக்டாக சைன் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், 1. ஓகேங்களா, ஓகே, இன்ட்ரெஸ்டிங் சம். நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11 அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது ஒரு நம்பர் 11ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா இந்த நம்பர் 11ஓட மல்டிபிள் எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பரை எடுத்துக்கலாம், 109153. இப்போ இந்த நம்பர் 11ஆல் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்னு எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நம்பரோட ஆல்டர்னேட் நம்பர்ஸை பாருங்கள். இப்போ இந்த நம்பரோட ஆல்டர்னேட் நம்பர்ஸ், இப்போது 1 + 9 பண்ணால் 10, 10 + 5 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 15. நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் நம்பர் இல்லை, அப்போ என்ன எடுத்துக்கலாம்னா நம்ம 15. இப்போ நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் நம்பர்ஸ், இப்போ 1 தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 0 + 1 1, 1 + 3 என்ன வருது, 4. அப்போ இங்கே 4. இப்போது இந்த 2 நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு என்னவாக இருக்குன்னா, எய்தர் 0 இல்லை 11ஓட மல்டிபிள் 22 33 எதாவது வேணால் இருந்துச்சுன்னா, 0வாக இருந்துச்சு இல்லை 11 இல்லை 22 இந்த நம்பரில் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நம்பர் என்னவாக இருக்குன்னா 11ஓட மல்டிப்ளாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 15 டிஃப்ரென்ஸ் 4னா என்ன வருது, இதோட டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு 11 அப்படின்னு தெரிஞ்சுதா? இந்த 11 வந்து என்னது, இந்த க்ரைட்டீரியாவுக்குள்ளே மேட்ச் ஆகுது. அப்போது இந்த 109153ன்ற நம்பர் வந்து 11ஆல் என்ன ஆகும், டிவிசிபிள் ஆகும். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா நாட் டிவிசிபிள் அப்படின்னு கேட்குறாங்களா? ஓகே, இப்போ இந்த நெக்ஸ்ட் இது பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு 5445 இந்த நம்பர் இப்போது 11ஆல் மல்டிப்ளை ஆகுமான்னு பார்த்தோன்னா இதோட ஆல்டர்னேட் நம்பர் ஃபஸ்ட்டு 5 + 4 9, நெக்ஸ்ட் நம்பர் இல்லை, ஸோ அப்போ இங்கே 9 எடுத்துக்கலாம் டிஃப்ரென்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்பர் 5 + 4 என்னது, 4 + 5 9 வந்துருச்சா, 9, வேறு நம்பர் இல்லை 9. இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு 0. இந்த 0 பார்த்திங்கன்னா இந்த க்ரைட்டீரியாவில் வருது. அப்போது என்னது, இந்த நம்பரும் 11ஆல் மல்டிப்ளை ஆகுது. இப்போ இந்த நம்பர் 11ஆல் மல்டிப்ளை ஆகுதான் செக் பண்ணலாமா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம டேரெக்டாக இந்த நம்பர் தான் செக் பண்ணணும். இந்த நம்பரும் ஆகும்னு தெரிஞ்சிருச்சு, இந்த நம்பரும் ஆகும்னு தெரிஞ்சிருச்சு. இந்த நம்பரை கண்டுபிடிக்கிறத விட இந்த நம்பர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த நம்பர் 11ஆல் மல்டிப்ளை ஆச்சுன்னா இதுதான் ஆன்சராக இருக்க முடியும், இது ஆகலைன்னா இதான் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேனா, ஏன்னா இதான் சின்ன நம்பராக இருக்குது, ஸோ இதோட ஆன்சர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை விட நம்ம கம்மியான டைமில் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதை தான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக வச்சுருக்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாமுக்கான டிப்ஸு. ஓகே, இப்போது இந்த செக் பண்ணுவோம். இப்போ இது செக் பண்ண என்ன வருது, 1 2 8 0 4 1. இப்போ இது 11ஆல் மல்டிப்ளை ஆகுதான்னு செக் பண்ணலாமா? இதோட ஆல்டர்னேட் நம்பர் ஆட் பண்ணுவோம். 1 + 8 என்ன வருது, 9, 9 + 4 நம்மளுக்கு 13. ஓகேங்களா, இங்கே 13. இப்போ நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, 2 + 0 2, 2 + 0 2, 2 + 1 நம்மளுக்கு 3ன்னு வந்துருச்சு. அப்போது டிஃப்ரென்ஸ் இங்கே என்ன வரும், டிஃப்ரென்ஸ் 3ன்னு வருது. அப்போது 13 டிஃப்ரென்ஸ் 3யோட வேல்யூ நம்மளுக்கு 10. 10ன்றது என்னது, இந்த க்ரைட்டீரியாவில் நம்மளுக்கு என்ன ஆகலை, மீட் பண்ணலை. அப்போது இந்த நம்பர் என்ன ஆகாது, கண்டிப்பாக 11ஆல் மல்டிப்ளை ஆகாது. அப்போது இதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, டவுட் இருந்தால் இந்த நம்பரும் செக் பண்ணிடலாம். எக்ஸாமில் செக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது,
நான் சொல்லிக் கொடுக்குறதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த நம்பரை இப்போ மறுபடியும் செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ செக் பண்ணுவோமா? என்ன வருது? 8 + 1 9, 9 + 4 13, கரெக்டாக? 13 டிஃப்ரென்ஸு. இப்போது இந்த நம்பர் எடுப்போம், செகண்ட் நம்பர். இந்த நம்பர் 2, 0 + 2 2, அதுக்கப்புறம் இங்கே நம்பர் இல்லை. இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 2 வருது. 13 டிஃப்ரென்ஸ் 2 வந்து நம்மளுக்கு 13 டிஃப்ரென்ஸ் 2 11. 11 வந்து வந்துச்சுன்னா அப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக 11ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். m + n = 24, then m - 16 cube plus n - 8 cube ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட்டு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு mn அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்களா. ஆனால் ஈக்குவேஷன் எத்தனை கொடுத்துருக்காங்க? ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா இதில் இருக்க டேரெக்டாக வேல்யூ புட் மெத்தடுக்கு தான் போகணும். ஓகேங்களா? அப்போ இதில் இருக்க ஏதோ ஒரு நம்பருக்கு நம்ம வேல்யூ 0வாக எடுத்துக்கலாம். இல்லை m + n 24 இருக்குது, அப்போ 12 + 12ன்னு எடுத்துக்கலாம். இல்லை என்னோட வேல்யூ 0 எடுத்தோன்னா எம்மோட வேல்யூ இப்போ டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், n = 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா m = 24 நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். பிகாஸ் ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது. ஆனால் 2 வேரியபிள் இருக்கிறப்போ நம்ம கண்டிப்பாக வேல்யூ புட் மெத்தடில் போனால் தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போது n = 0னா இந்த வேல்யூ டோட்டலாக 0 ஆகிடுச்சு. அப்போ இங்கே என்ன இருக்கும்? -8 cube இருக்கும். அப்போ -512. இப்போ 24 - 16ஓட வேல்யூ ஒரு 8 cube இருக்குமா? அப்போ இங்கே ஒரு 8 cube, இது ஒரு 8 cube, இது ஒரு 8 cube கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு 0 தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த இடத்துல 12ன்னு எடுத்தாலுமே m = 12ன்னு எடுத்துக்கிறோம். n = 12ன்னு எடுத்தாலும் 0 தான் வரும். பார்க்கலாமா? இப்போது n என்ன வருது? 12 - 16 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? -4 cube. அப்போ -64 ப்ளஸ் 12 - 8 பண்ணால் நம்மளுக்கு +4 cube வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இன் ட்ரையாங்கிள் DEF the bisector of angle D intersect. ஓகே, இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஒன்று பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் தியரம், ஆங்கிள் பைசெக்டார் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது ஒரு ட்ரையாங்கிள் ABC அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் ஏவோட பைசெக்டார் என்ன பண்ணுதுன்னா பிசியை டின்ற பாயிண்டில் மீட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாம். டின்ற பாயிண்டில் மீட் பண்ணுச்சுன்னா இப்போது இந்த ஏபி, இப்போது இந்த சைட்ஸோட ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா AB/ACயோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா BD/DCயோட ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போது இந்த சைடு A/Bயாக இருந்துச்சுன்னா இதோட ரேஷியோவும் A/Bயாக இருக்கும். ஓகேங்களா? ரேஷியோ சொல்கிறேன், வேல்யூ சொல்லலை. இந்த வேல்யூவும் சேமாக இருக்காது. இந்த ரேஷியோவும் சேமாக இருக்கும். இந்த ரேஷியோவும் சேமாக இருக்கும். இது இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள், இதை ஃபஸ்ட்டு சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிளோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இப்படி ஒன்று போகுது அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியாக இருக்குது. இப்போது இந்த ஆங்கிள் ஏவோட எக்ஸ்டீரியர் பைசெக்டர், ஆங்கிள் பைசெக்டர் என்ன பண்ணுது? இப்படி வருது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டும் மீட் பண்ணுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு டி அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட ரேஷியோவும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த AB/ACயோட ரேஷியோ BD/CDக்கு ஈக்குவலாக இருக்கும். சேம் ரேஷியோ. இப்போது இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டாருக்கும் சேமாக தான் வரும், எக்ஸ்டர்னல் ஆங்கிள் பைசெக்டாருக்கும் சேம் ரேஷியோவில் தான் இருக்கும். இப்போது இதோட ரேஷியோ ஏவாக இருந்துச்சுன்னா இந்த மொத்த லென்த்தோட ரேஷியோவாக என்னவாக தான் இருக்கும்னா ஏவாக தான் இருக்கும். இதோட ரேஷியோ பிவாக இருந்துச்சுன்னா இதோட ரேஷியோ பியாக இருக்கும். ஓகேங்களா? இது எக்ஸ்டர்னல் ஆங்கிள் பைசெக்டார் தியரம், இது இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டீரியர் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஓகே, இப்போ
இப்போ இந்த சம்ம சால்வ் பண்ணிடலாமா? என்ன சொல்லியிருக்காங்க? இன் ட்ரையாங்கிள் டிஎஃப் த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் டி இன்டர்செக்ட் இஎஃப் அட் அ பாயிண்ட் என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அந்த ட்ரையாங்கிளோட நேமிங் என்ன சொல்லியிருக்காங்க? டிஇஎஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் டி எங்கே மீட் பண்ணுது? இஎஃப்ஐ என்னன்ற பாயிண்டில் மீட் பண்ணுது சொல்கிறாங்க. ஆங்கிள் பைசெக்டர் எங்கே மீட் பண்ணுது? என்னன்ற பாயிண்ட்டில், இஎஃப்பில். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? டிஇ ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 36 அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிஎஃப் ஈக்குவல் டு என்னது? டிஎஃப் ஈக்குவல் டு 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இஎஃப் இந்த கம்ப்ளீட் ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னது? 38 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் என்எஃப், இந்த என்எஃபோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த ஏபி, அதாவது இந்த சைடு டிவைடட் பை இந்த சைடு, இப்போ இந்த 36 டிவைடட் பை 40 ஈக்குவல் டு இந்த இஎன் டிவைடட் பை இந்த இஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்குமா? இந்த இஎன் வந்து இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே ஒய் டிவைடட் பை எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா இது ஒய்ன்னு எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 4 9s ஆர், இது ஒரு 10s ஆர் அப்படின்னு வரும். கரெக்டு தானே? இப்போது எக்ஸோட வேல்யூ என்னது? 10ம் ஒய்யோட வேல்யூ 9ம் தெரிஞ்சிருச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 10, ஒய் ஈக்குவல் டு 9 பார்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இது ரெண்டுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 19 பார்ட்ஸ். அப்போ இது ரெண்டுமே எக்ஸ் அண்ட் ப்ளையே ஆட் பண்ணால் நம்மளுக்கு 38 வரும். அப்போ இந்த 19 பார்ட்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு 38 அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? என்எஃப், அதாவது இந்த எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ நம்ம 10ன்னு பார்த்தோமா? அப்போ 10 ஈக்குவல் டு 10 பார்ட்ஸோட வேல்யூ எவ்வளவு? இதை இன்டூ 2s ஆர் போகுமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 20 சென்டிமீட்டராக இருக்கும். இது 20 சென்டிமீட்டர், இது 18 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். The ratio between male and female members in a club is 2:3. If the number of male members is increased by 200, then the ratio become 5:6. How many female members are in the club அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? மெயிலுக்கும் ஃபீமேலுக்குமான ரேஷியோ, மெயிலுக்கும் ஃபீமேலுக்குமான ரேஷியோ ஃபஸ்ட்டு 2:3 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? மெயிலை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா 200 மெயிலை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணால் அதோட ரேஷியோ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, 5:6 ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 5:6. இப்போ பாருங்கள், இப்போ என்ன ஆகிடுச்சு? பெரும் என்ன இருக்குது? 200 மெயிலை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபீமேலில் அவங்க எந்த அடிஷனும் பண்ணலை. அப்போது இந்த ஃபீமேல் முன்னாடி இருந்த வேல்யூவும் ஒன்றா தான் இருக்கும், இப்போ இருக்க வேல்யூவும் ஒன்றா தான் இருக்கும். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணிடலாம்? இந்த ஃபஸ்ட்டு ரேஷியோவில் இன்டூ 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகிடும்? இந்த வேல்யூ நம்மளுக்கு டோட்டலாக 6 ஆகிடுமா? இங்கே 6, அப்போ இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 4 வந்துடும். இப்போ பாருங்கள், ஃபீமேலோட ஃபஸ்ட் இருந்த ரேஷியோவும் இப்போ இருக்கிற ரேஷியோவும் சேமாக தான் இருக்குது. ஏன்னா ஃபீமேலில் எந்த ஒரு அடிஷனுமே பண்ணலை. இப்போது மெயில் பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே 1 ஆட் ஆகிருக்கு. கரெக்டாக? இந்த 1 பார்ட்டோட வேல்யூ தான் என்னது? இந்த 200 மெயிலு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹவு மெனி ஃபீமேல்ஸ் ஆர் இந்த கிளப் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஃபீமேல்ஸ் எத்தனை? அப்போ இருந்ததும் 6 தான், இப்போ இருக்கிறதும் 6 தான். அப்போது 6 ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1200. எக்ஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 200 × 6 1200 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷார்ட்டஸ்ட் மெத்தட் இதுதான். ட்ரெடிஷ்னல் மெத்தட், ஓகே, ட்ரெடிஷ்னல் மெத்தடை சொல்கிறேன். ஓகே, ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 2x மெயிலும் 2x மெயில் இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? 3x ஃபீமேல் இருக்காங்களா? இப்போ இந்த மெயிலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 200 பேர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணதால் அது ரேஷியோ என்ன ஆகிடுச்சுன்னா 5:6 ஆயிடுச்சு. கரெக்டாக? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுது? 6 × 2 என்ன ஆயிடுச்சு? 12x ப்ளஸ் இங்கே ஒரு 6 × 2 1200 ஈக்குவல் டு 3x × 5 15x ஆகிடுச்சு. 1200 ஈக்குவல் டு என்ன ஆகிடுச்சு? இந்த ப்ளஸ் 12x இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா -12x ஆகிடும். அப்போ பேலன்ஸ் 3x அப்படின்னு இருக்கும். கரெக்டாக? இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபீமேல் என்ன எடுத்திருந்தோம்? இது மெயில், இது ஃபீமேல் எடுத்திருந்தோமா? ஃபீமேல் ஈக்குவல் டு 3xன்னு தெரியும். அப்போ 3xோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 1200 இருக்கும். அப்போ இதுதான் ஆன்சர் 1. ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தடு. இது வந்து ரேஷியோ மெத்தடு. இது ஈஸியாக, இன்னும் டைம் கன்சியூமிங் இல்லாமல் என்ன பண்ணிடலாம்னா சால்வ் பண்ணிடலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். Market price of an article was 180. If it sold at a discount of 15%, then the discount rupees. இப்போது மார்க்கெட் ப்ரைஸ் என்ன கொடுத்துட்டாங்க, 180 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்கவுண்ட்டு 15% பண்ணியிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் கேட்கல, அவங்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த 180ல் 15% தான் டிஸ்கவுண்ட்டாக இருக்க முடியும். கரெக்டு தானே? இப்போ இதை சால்வ் பண்ணால் இது ஒரு 3s ஆர், இது ஒரு 20s ஆர் 5 டேபிள் அடித்தா இந்த 0க்கு 0 கேன்சல், இதை கேன்சல் பண்ணால் 9 3s ஆர் என்ன வந்துடும் 27. ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இது ஒரு ஈஸியான சம். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். From a point T, the length of a tangent to the circle is 32 cm and the distance of T from center is 40 cm. The diameter of a circle என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாமா? ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். ஓகே, என்ன சொல்கிறாங்க, ஃப்ரம் அ பாயிண்ட் டீயில் இருந்து டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் இஸ் 32 cm அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்சன்ட் இருக்குது. ஓகேங்களா? டேஞ்சன்ட்னா சர்க்கிளில் ஒரே ஒரு பாயிண்டில் டச் ஆகணும், அதுதான் டேஞ்சன்ட். ஓகே, இப்படி டச் ஆகிற டேஞ்சன்ட்டு எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து இதுக்கு 32 cm அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் டி ஃப்ரம் அ சென்டர் இஸ் 40 cm. அதாவது இந்த சர்க்கிளோட சென்டருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 40 cm. அதாவது இந்த ஃபுல்லாகவே 40 cm அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், சென்டர்லேருந்து ஒரு லைனு டேஞ்சன்ட் கூட மீட் ஆச்சுன்னா, டேஞ்சன்ட் மீட் ஆகிற பாயிண்ட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா 90 டிகிரியாக இருக்கும். ஓகேங்களா? சென்ட்ரல்லேருந்து ஒரு பாயிண்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸில் டச் ஆச்சுன்னா அது ரேடியஸாகவும் இருக்கும். அதுவும் டேஞ்சன்ட் மீட் பண்ணுற பாயிண்ட்டோட மீட் பண்ணுச்சுன்னா அந்த டேஞ்சன்ட்டோட அது 90 டிகிரியில் மேக் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு. அதுபடி இப்போ என்ன ஆகிடுச்சு, இந்த பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்கலாமா, சென்டர் பாயிண்ட் ஓ, இது வந்து டேஞ்சன்ட் டி, அப்போ இது ஒரு பின்னு எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் டிபிஓ அப்படின்றது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டு தானே? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் படி அப்போ என்னது, பித்தாகரஸ் தியரம் படி இந்த ஆரோட வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா, ஆர் ஈக்குவல் டு ரேடியஸாக இருக்கும். கரெக்டாக? ட்ரிப்ளெட் செக் பண்ணலாம். ட்ரிப்ளெட் செக் பண்ணால் என்ன வருது, இது ஒரு 8 × 4ன்னு எழுதலாமா, இது 8 × 5. அப்போ இது என்னவாக இருக்கும், 8 × 3 இருக்கும். 3, 4, 5 அப்படின்றது என்னது, பேஸ் ட்ரிப்ளெட்டு. இந்த பேஸ் ட்ரிப்ளெட்லேருந்து இன்ட்டு 8 பண்ணியிருக்காங்க, என்ன வரும் 24, 32, 40 அப்படின்றது என்னவாக தான் இருக்குன்னா ஒரு ட்ரிப்ளெட்டாக தான் இருக்கும். பேஸ் ட்ரிப்ளெட்லேருந்து மல்டிப்ளை பண்ணி 8 பண்ணியிருந்தாங்க. அப்போது இந்த 8 3s என்ன வருது 24. ரேடியஸ் ஈக்குவல் டு 24 வந்துடும். அவங்க கேட்குறது டயாமீட்டர். 24 × 2 பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 448 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போயிடலாம். 850 grams of honey solution containing 40% of the honey. How much honey should be added to the solution? Make it 50% அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு 850 கிராம் சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷனில் என்ன இருக்குது, ஹனி அப்படின்றது வெறும் 40% தான் இருக்குது. பேலன்ஸ் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, வாட்டர்னு மென்ஷன் பண்ணலை, நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் வாட்டர் வந்து என்னவா இருக்குது 60% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? ஹனி இந்த சொல்யூஷனில் 40%, வாட்டர் 60% இருக்குது. ஹவு மச் ஹனி ஷுட் பி ஆடட் டு த சொல்யூஷன்? அதாவது இந்த 150 கிராம்ஸில் எவ்வளவு கிராம்ஸ் நம்ம ஆட் பண்ணால் ஹனி வந்து 50% ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன ஆட் பண்ண போகிறாங்க, ஹனி ஆட் பண்ண போகிறாங்க. ஹனி ஆட் பண்ணி 50% ஆக்க போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல என்னவாக தான் இருக்கும், வாட்டரோட பர்சன்டேஜ் என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட எவ்வளோ ஆட் பண்ணாலுமே வாட்டர் என்ன, ஹனி எவ்வளோ ஆட் பண்ணாலுமே வாட்டரோட காம்போசிஷன் சேமாக தானே இருக்கும். இப்போ இதில் 150 லிட்டர்ஸ் ஆஃப் ஹனி, அதாவது கிராம்ஸ் ஆஃப் ஹனி ஆட் பண்ணாலுமே வாட்டரோட பர்சன்டேஜ் தான் கம்மியாகுமே தவிர அதோட ஒரிஜினல் குவான்டிட்டி என்னவாக தான் இருக்கும்னா சேமாக இருக்கும். கரெக்டாக? அப்போது இந்த 850ல் 60% என்னவாக இருக்குது, வாட்டர் தான் இருக்குது. இப்போ இந்த புது காம்போசிஷனில் என்ன பண்ணுறாங்க, இந்த 850 கிராம்ஸு ப்ளஸ் ஒரு ஹனி கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்களா. இந்த ஹனி ஆட் பண்ணுறதுல 50% என்னவாக இருக்குது, ஹனியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இஃப் ஹவு மச் ஹனி ஷுட் பி ஆடட் டு மேக் இட் 50%? எவ்வளவு ஹனி ஆட் பண்ணால் 50% ஹனியாக மாறும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ பேலன்ஸ் இருக்குது 50% என்னவாக தான் இருக்கணும், வாட்டராக தான் இருக்கணும். அப்போது இந்த பழைய காம்போசிஷனில் இருக்க 60%ம் புது காம்போசிஷனில் இருக்க 50%ஓட வாட்டர் ரேஷியோவும் என்னவாக தான் இருக்கணும்னா சேமாக தான் இருக்கணும். ஓகேங்களா? இது டிவைடட் பை 100.
இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆகிடும், இந்த 0க்கும் இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இந்த 5 உள்ள கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 850 × 6 ஈக்குவல் டு 850 × 5 ப்ளஸ் 5H. புதுசாக ஆட் பண்ண ஹனியோட குவான்டிட்டி இது H. ஓகேங்களா? இப்போது இந்த 850 × 5 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா மைனஸ் ஆகிடுமா? 850 × 6 மைனஸ் 850 × 5 இருக்கும், ஈக்குவல் டு 5Hக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 850 காமனாக வெளியே எடுத்தோன்னா 6 - 5ன்னு இருக்குமா? 6 - 5ஓட வேல்யூ 1. அப்போ வெறுமனே 850 மட்டும் இருக்கும். 850 ஈக்குவல் டு 5H இருக்கும். இதை கேன்சல் பண்ணால் 1s are 370. ஓகேங்களா? அப்போ ஹனி எத்தனை கிராம் ஆட் பண்ணுறாங்க? 170 கிராம் ஆட் பண்ணால் என்ன ஆகிடும்? ஹனி வந்து புது காம்போசிஷனில் 50% ஆகிடும். ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சம்மு. ஹனி ஆட் பண்ணுறதால வாட்டரோட காம்போசிஷன் முன்னாடி இருந்த காம்போசிஷனும் பின்னாடி இருந்த காம்போசிஷனும் என்னவாக தான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதை ஈக்குவல் பண்ணிங்கன்னா டேரெக்ட் ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும். ஃபஸ்ட் இருந்த காம்போசிஷன் ப்ளஸ் இவ்வளோ ஹனி ஆட் பண்ணுறாங்க, அந்த ஹெச் அமௌண்ட் ஆஃப் ஹனி ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். A shopkeeper offers 3 schemes of discounts to his customers. Which of the following scheme will fetch minimum discount அப்படின்னு கேட்குறாங்க. மினிமம் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, மினிமம் டிஸ்கவுண்ட்னா என்னது? கஸ்டமருக்கு நஷ்டம், ஷாப்கீப்பருக்கு லாபம். கரெக்டு தானே? கம்மியான டிஸ்கவுண்ட் கொடுத்தா அதிகமான ப்ராஃபிட் யாருக்கு கிடைக்கணும்? ஷாப்கீப்பர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க? 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 24% அண்ட் 27% அப்படின்னு சொல்கிறாங்க. சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இதை வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, இதை வேல்யூ ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் XY டிவைடட் பை 100. இதுதான் சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்கான ஃபார்முலாவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது? ஃபஸ்ட்டு கேஸில் என்ன வருது? எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வருதுன்னு பார்க்கலாமா? நெட் டிஸ்கவுண்ட் வந்து 24 + 27 மைனஸ் 24 × 27 டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த 24 + 27 என்ன வருது? ஒரு 40, 51 மைனஸ் வேல்யூவெல்லாம் எப்படி தூரமாக தான் இருக்கணும். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம கேன்சல் பண்ணால் என்ன எடுத்துக்கலாம்? இது ஒரு 25 எடுத்துக்கிட்டோன்னா, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், இது ஒரு 25 எடுத்துக்கிட்டோன்னா இது ஒரு 4 டைம்ஸ் போகுமா? இது ஒரு 28 எடுத்துக்கிட்டோன்னா என்ன வரும்? 7 டைம்ஸ் போகும். அப்போது 51 - 7 பண்ணனா நம்மளுக்கு என்ன வருது? ஒரு 44% என்ன வருது? டிஸ்கவுண்ட் தராங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 44% டிஸ்கவுண்ட்டு. அக்யூரேட் வேல்யூ கண்டுபிடிக்கல, அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு கேஸ் என்ன இருக்குது? பை 5 get 3 ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எவ்வளோ 3 ஃப்ரீயாக கிடைக்குது? நம்மளுக்கு 3 குவான்டிட்டி ஃப்ரீயாக கிடைக்குது. ஆனால் அவர் எவ்வளோ பொருள் தராரு? இந்த 5 பொருள் ப்ளஸ் ஒரு 3 பொருள். அப்போது டோட்டலாக ஷாப்கீப்பரில் கிட்டேருந்து 8 பொருள் போகுது. கரெக்டாக 3 பொருள் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. ஆனால் 8 பொருள் அவர் கைவிட்டு போகுது. இன்ட்டு 100 பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கிடச்சிருமா? 1/8ஓட வேல்யூ நம்மளுக்கு 12.5ன்னு தெரியும். அப்போ 3/8னா இன்ட்டு 3 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 37.5 வருமா? 37.5. ஓகேங்களா? 37.5 தான் இதுக்கான டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பை 6 அண்ட் கெட் 10 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன அர்த்தம்? 6 வாங்கினா நம்மளுக்கு 10 தருவார்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஃப்ரீயாக கிடைக்குது நம்மளுக்கு? இந்த தேர்ட் கேஸில் 4 ஃப்ரீயாக கிடைக்குது. அவர் மொத்தமாக அவர் கையிலேருந்து, ஷாப்கீப்பர் கையிலேருந்து போகிற பொருள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 பொருள் போகுது. அப்போது டிவைடட் பை 10 இன்ட்டு 100 பண்ணால் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கிடச்சிருமா? இந்த 0க்கு 0 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 40% என்ன கிடைக்குது? டிஸ்கவுண்ட் தராரு. இதில் கம்மியான டிஸ்கவுண்ட்டு கம்பேர் பண்ணுறத விட எதுக்கு கம்மியாக கிடைக்குதுன்னா இந்த செகண்ட் ஆப்ஷனில் தான் என்ன கிடைக்குது? கம்மியான டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சர். அதனை கேட்குறாங்க மினிமம் டிஸ்கவுண்ட்டுன்னு கேட்குறாங்க. மினிமம் டிஸ்கவுண்ட்டு இந்த செகண்ட் ஆப்ஷனில் தான் கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். ஆவரேஜ் ஆஃப் 11 numbers is 68. ஓகே, the average of first 4 numbers is 78. that of next 4 numbers is 63. the 9th number is 2 times. ஓகே, இந்த சம்ஸை நிறைய சேனல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, விதவிதமாக சால்வ் பண்ணியிருப்பாங்க, ட்ரிக்கு அப்படிலாம் சொல்லி. இதை நம்ம பேசிக் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த ட்ரிக்கை கம்பேர் பண்ணுறத விட ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டானஸ்ட் அப்ரோச்சாக இருக்கும் இந்த சம். ஓகேங்களா? ஏன்னா அந்த ட்ரிக் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டு எக்ஸாம் ஹால் ப்ரெஷரில் அதை ஞாபகம் வச்சு கரெக்டாக போடுறதுன்றது நிறைய பேரால் முடியாது. ஓகேங்களா?
ஓகே, இப்போது இந்த சம்மை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆவரேஜ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும், சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் தெரியுமா. இப்போது சம் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்டூ டோட்டல், இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, சம் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்டூ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போ ஆவரேஜ் ஆஃப் 11 நம்பர்ஸ், அதாவது டோட்டல் வந்து 11 கொடுத்துட்டாங்க, டி ஈக்குவல் டு 11, ஆவரேஜ் ஏ ஈக்குவல் டு 68ன்னு தெரிஞ்சால் நம்மளுக்கு சம் ஈக்குவல் டு என்ன தெரிஞ்சிடும், இந்த 68 இன்ட்டு 11 தான் நம்மளுக்கு என்னது சம். கரெக்டாக? ஓகே ஓகே, ஆவரேஜ் ஆஃப் 11 நம்பர்ஸ் இஸ் 68 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஈக்குவல் டு த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 4 நம்பர்ஸ் இஸ் 78 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 11 பேரில் ஃபஸ்ட்டு 4 பேரோட ஆவரேஜ் 78 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 4 பேரோட ஆவரேஜ் எவ்வளவு 78 சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட சம்மு ப்ளஸ் ஆவரேஜ் ஆஃப் நெக்ஸ்ட்டு 4 நம்பர் 63 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த 4 பேரோட ஆவரேஜ் எவ்வளவு 63 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த 9th பேலன்ஸ் என்ன இருக்கும், இப்போ ஒரு 4 நம்பர் நெக்ஸ்ட் ஒரு 4 நம்பர் என்னது மொத்தம் 8 நம்பர் ஆச்சா. டோட்டலாக நம்மளுக்கு 11 நம்பர்ஸ் இருக்குது. 8 நம்பர்ஸோட சம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ரிமைனிங் மொத்தம் 3 நம்பர் இருக்கும், அதாவது 9th நம்பர், 10th நம்பர், அப்புறம் 11th நம்பர். கரெக்டாக இந்த 3 நம்பர் ஆட் ஆச்சுன்னா நம்மளுக்கு டோட்டலாக 11 நம்பர் கிடச்சிருமா. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 9th நம்பர் இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 11th நம்பர். இப்போது 11ஓட வேல்யூ எக்ஸாக இருந்தால் இவரை விட 9 வந்து 2 மடங்கு அதிகமாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எக்ஸாக இருந்தால் இவர் 2 எக்ஸாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் 10th நம்பர் இஸ் 4 லெஸ் தென் த 11th நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 10th நம்பர் வந்து 11 விட 4 நம்பர் கம்மியாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. 11 வந்து எக்ஸாக இருந்தால் இவரை விட இவர் 4 கம்மியாக இருப்பார். ஓகேங்களா, இதுதான் அவங்க சொல்கிறது. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் 9th அண்ட் 11th நம்பர், இவங்களோட 2 பேரோட ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஆவரேஜ்னா என்னது, சம் ஆஃப் நம்பர்ஸ் டிவைட் பை டோட்டல் அப்சர்வேஷனா. அப்போ என்ன தெரியும், இவங்க 2 பேரும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3x, டோட்டல் அப்சர்வேஷன் எவ்வளோ 2. அப்போது இதுதான் நம்மளுக்கு எக்ஸ் கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த 11 பேரோட சம்மு தெரியும், ஃபஸ்ட்டு 8 நம்பரோட சம்மு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 3 பேரோட சம்மு என்னவாக இருக்கும், இப்போ பாருங்கள் 2x, மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்குது, 2x, ஒரு 3x, ஒரு 4x, இங்கே ஒரு -x இருக்குது. இது வந்து இந்த 4 பேரோட இந்த 3 பேரோட சம்மாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம், இதில் 4 காமனாக இருக்குது, இதில் மொத்தமாக 4 காமனாக வெளியே எடுத்து கேன்சல் பண்ணால் 1 ஜார் 2னா இங்கே ஒரு 17 ஜார் அப்படின்னு வருதா. ஓகே, அப்போ இங்கே ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 11 × 17 இருக்குமா. 11 × 17 எவ்வளோ வருது, ஒரு 187 வரும். ஈக்குவல் டு 78 ப்ளஸ் ஒரு 63 என்ன ஒரு 14 141 ப்ளஸ் ஒரு எக்ஸு, இங்கே ஒரு -1 இருக்கா, -1. இப்போ இந்த 141 -1 பண்ணால் ஒரு 140 ப்ளஸ் 140 இங்கே போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், -140 ஆகிடும். அப்போது 187 ஒரு 140 நம்மளுக்கு ரிமைனிங் 47 இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, 47 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, 9th-க்கும் 11th-க்குமான ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. 9ஓட வேல்யூ 2xன்னு எடுத்திருக்கோம், 11ஓட வேல்யூ 47 அதாவது எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இது ரெண்டுத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 2x + x 3x. ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை 2 பண்ணுவோமா. அப்போது 3x 3 × 47 டிவைடட் பை 2 பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் 120 ஒரு 21 141 வரும். 141 டிவைடட் பை 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், நம்மளுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். 7 ஜார் 0.5 70.5 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, இந்த சம்ம இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே என்ன பண்ணிடலாம், கேல்குலேஷன் தான் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஃபாஸ்ட்டாக டக்குன்னு பண்ணிவிட்டு என்ன பண்ணிடணும், ஆன்சர் கொண்டு வந்துடணும். மிஸ்டேக் எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இதை ட்ரிக்கை விடவே என்ன ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வேணால் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். ஆனால் ட்ரெடிஷ்னல் மெத்தடே இந்த சம்முக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை விட இந்த மெத்தட் பெஸ்ட்டாக போடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்முலா, இதை பேஸ் பண்ண ஃபார்முலாஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஒய் கியூபுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3xyயாக இருக்கும். ஓகேங்களா, இதற்கான இன்னொரு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிங்கன்னா என்ன வரும், x² + y² ப்ளஸ் 2xy இருக்குமா, ப்ளஸ் 2xy மைனஸ் 3xy பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், x² + y² மைனஸ் xyன்னு இருக்கும். இதுக்கான இன்னொரு ஃபார்முலா இது. ஓகேங்களா,
சேம் இப்போது எக்ஸ் க்யூபு மைனஸ் ஒய் க்யூப்க்கான ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3xyயாக இருக்கும். இதற்கான இன்னொரு ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய்யாக இருக்கும். ஓகேங்களா, எக்ஸ் க்யூபு மைனஸ் ஒய் க்யூப். இந்த ஒரு வேல்யூக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா, இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, எக்ஸ்ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூபோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போது எந்த ஃபார்முலா எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் தெரியும், எக்ஸ்ஒய் தெரியும், நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ தெரியாது. அப்போ என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக இந்த சம்மை இந்த வேல்யூவில் போட்டுடலாமா, வெறும் நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய்யும் எக்ஸ்ஒய்யும் தெரிஞ்சால் மட்டும் போதும். கரெக்டு தானே? ஓகே, இப்போது எக்ஸ் மைனஸ் ஒய்யு எக்ஸ் மைனஸ் ஒய்னா 25 இன்ட்டு அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக இந்த வேல்யூ எல்லாமே 25ஓட மல்டிப்பிளாக தான் இருக்கணும். 25ஓட மல்டிப்பிள்னால் லாஸ்ட்டு 3 டிஜிட் என்னவாக இருக்கணும், லாஸ்ட்டு 2 டிஜிட் 25ஓட மல்டிப்பிளாக இருக்கணும். இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போது இது ரெண்டுத்தில் தான் ஏதாச்சும் ஒன்று ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 25 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 625 ப்ளஸ்ஸு 3 டைம்ஸ் ஆஃப் 444. ஓகே, இந்த 444 இன்ட்டு 3 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 12க்கு 2 1 12 13 12 30. ஓகே, 25 625 ப்ளஸ் ஒரு 1332. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 625 7 5 9. ஓகே, 25 இன்ட்டு 1957. ஓகேங்களா, இப்போ இந்த 25 நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்கள். 25 எப்படி எழுதலாம்னா 100 டிவைடட் பை 4 அப்படின்னு எழுதலாமா. இப்போ டேரெக்டாக 4ஆல் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், ஆன்சர் கிடச்சிரும். 4 4s are 16. 4 4s are 16. அப்போ 4ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது ஆன்சர் நம்மளுக்கு ஆப்ஷன் 2 தான். ஓகே, ஃபர்தராக கேன்சல் பண்ணுவோம். 4 4s are 16, பேலன்ஸ் 3 இருக்கும். 8s are 32, ஒரு 3 இருக்கும். மறுபடியும் 9s are 36. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலும் இதுதான் ஆன்சர் வரும். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். டிஐலேருந்து classification of 100 students based on a mark obtained by them in English and mathematics in an examination is given in the table below. Study the table and answer the question that follows. Okay, if at least 40% of the mark in mathematics are required for pursuing higher studies in mathematics, how many students will be eligible to pursuing higher studies in mathematics அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ டோட்டல் மார்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மொத்தம் 100 ஸ்டூடெண்ட்டில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு மேத்தமெட்டிக்ஸ் ஹையர் ஸ்டடீஸுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போனா அட்லீஸ்ட் ஒரு 40% மார்க்காச்சும் என்ன பண்ணியிருக்கணும், மேத்தமெட்டிக்ஸில் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டல் மார்க் எவ்வளோ, நம்மளுக்கு 50. அவுட் ஆஃப் 50ல் நம்மளுக்கு 40% என்னன்னு தெரியும், 20 தெரியுமா. இது 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 50ல் 40% வந்து நம்மளுக்கு 20. அதாவது இந்த 20யோ இல்லை 20க்கு மேலே எடுத்திருந்தாலோ அவங்க என்னது எலிஜிபிளாக இருப்பாங்க. அதாவது அட்லீஸ்ட் 40% தானே கேட்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம், 20 மார்க்குக்கு மேலே எடுத்த எல்லாருமே என்ன வரணும், இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஹையர் ஸ்டடீஸ்க்கு எலிஜிபிள். 20 அண்ட் அபோவ் யார் எடுத்திருக்கா, இது 10 அண்ட் அபோவ், இது வந்து 20 அண்ட் அபோவ் என்ன கேட்குறாங்க, மேத்தமெட்டிக்ஸில் மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போது 65 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, 20 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்காங்க. அப்போ அவங்க எல்லாருமே என்னவாக இருப்பாங்கன்னா இந்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. அப்போது ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். A shopkeeper purchased an article for y rupees and marked 5% above its cost price. After giving 16.66% and 14.28% discount, he sold the article at a loss of rupees 1000. Find the value of y plus 20. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஷாப்கீப்பர் ஒரு பொருளை ஒரு ருபீஸ் கொடுத்து வாங்குறாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, ஒய் ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருனா மார்க்டு 5% above its cost price. அதாவது இப்போ ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறாருன்னா அதை எவ்வளோ ரூபாய்க்கு மார்க் பண்ணியிருக்காருன்னா 105 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருக்காருன்னா மார்க் பண்ணியிருக்காரு. இதை ஃப்ராக்ஷனில் எழுதுனா எப்படி எழுதலாம், இது காஸ்ட் ப்ரைஸு, இது செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ பாருங்கள் 5% எப்படி எழுதலாம், 5/100னா என்னது 1/20 எழுதலாமா. அப்போது 20 ரூபாய்க்கு வாங்கினார்னா அதை எவ்வளோ மார்க் பண்ணி விற்றுருக்காரு, 21 ரூபாய்க்கு மார்க் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃப்டர் கிவிங் 16.66% டிஸ்கவுண்ட். 16.66% நம்ம எப்படி எழுதலாம்னா 1/6 அப்படின்னு ஃப்ராக்ஷன் வேல்யூவில் எழுதலாம். ஓகேங்களா, அப்போ என்ன அர்த்தம், 6 ரூபா பொருளை
₹1 டிஸ்கவுண்ட் பண்ணுறாரு. அப்போ ₹6 பொருளை ₹1 டிஸ்கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு பேலன்ஸ் ₹5 விற்றுருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 14.28% அப்படின்னு சொல்கிறாங்க. 14.28னா 1/7. 14.28% வேல்யூ என்னது? 1/7 ஃப்ராக்ஷனில் எழுதலாம். 16.66% ஆர் 16.2/3% அண்ட் எப்படி எழுதலாம்னா 1/6 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூலாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த சம்மை ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். இப்போது இந்த 14.28% ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/7. அப்போ ₹7 இருக்க காஸ்ட் ப்ரைஸை என்ன பண்ணியிருக்காரு? டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காரு. எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காரு? 1 டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காரு. அப்போது 7ல் 1 டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே என்ன வந்துடும்? 6 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போது இதற்கான நம்மளுக்கு டோட்டல் இது தெரிஞ்சிடும். ஓகே, இப்போது 2 சைடும் ரேஷியோவில் இருக்குது. அப்போ இந்த சைடும் என்ன பண்ணிடலாம்? நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? இந்த 6க்கும் இந்த 6ம் கேன்சல் ஆகிடும். இது பாருங்கள், 7 3s are, இது 5 4s are. ஓகேங்களா? அப்போது ₹4 காஸ்ட் ப்ரைஸ் ஒரு பொருளை வாங்கி எவ்வளோக்கு விற்கிறாரு? ₹3 விற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு எவ்வளோ நஷ்டமாகுது? இதில் ஒரு பார்ட்டு நஷ்டமாகுது. ஆனால் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஈ சோல் த ஆர்டிகல் அட் லாஸ் ஆஃப் ₹1000. அப்போது இந்த ஒரு பார்ட்டோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ₹1000 தெரிஞ்சிருச்சு. ஃபைன் த வேல்யூ ஆஃப் ஒய் ப்ளஸ் 20 கேட்குறாங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ப்ளஸ் நம்ம என்ன பண்ணிடலாம்? 20 ஆட் பண்ணிடலாம். ஒய்யோட வேல்யூ என்னது? நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்ச்சேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ். அப்போது நம்மளுக்கு இந்த 4 தானே நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸு. இப்போ இந்த 1ஓட வேல்யூ 1000 இருந்துச்சுன்னா இந்த 4ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா 4000 இருக்கும். ஓகே, அப்போ இந்த y ஈக்குவல் டு என்ன தெரிஞ்சிருச்சு? நம்மளுக்கு 4000 தெரிஞ்சிருச்சு. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? y ப்ளஸ் 20 கேட்குறாங்க. இதோட 20 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? y ப்ளஸ் 20 கிடச்சிருமா? y ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 4020 தான் நம்மளுக்கான ஆன்சர், ஆப்ஷன் 1. இந்த சம்மை இதை விட ஈஸியாக சால்வ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்தாச்சு. நாளைக்கு கிளாஸ் 5ல் உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறேன். இந்த கிளாஸ் நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணியிருக்கேன். அந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த கிளாஸ் நோட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.